अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்று காண்கிறோம். அதிலே இன்றைய தினம் 315வது ஸ்லோகத்தை நாம் முதலிலே பார்க்கிறோம். இந்த 315வது ஸ்லோகத்திலே அந்த பாதுகைக்கும் ஒரு சூரியனுக்கும் அல்லது காயத்ரி மந்திரத்துக்கும் ஒரு ஒற்றுமை போல சில விஷயங்களை எடுத்து சொல்லுகிறார். ஸ்லோகத்தை அனுபவித்து அர்த்தத்தை பார்ப்போம். ஆசம்ஸ்காராத் த்விஜபரிஷதா நித்யமப்யஸ்யமானா ஸ்ரேயோ ஹேதுः சிரசி ஜகதः ஸ்தாயினி ஸ்வேன பூம்னா ரங்காதீசே ஸ்வயமுதயினி க்ஷேப்துமந்தம் தமிஸ்ரம் காயத்ரீவத்ரி சதுரபதா கண்யசே பாதுகே த்வம். இந்த காயத்ரி மந்திரம் என்பது உபநயனமானவர்களுக்கு, உபநயனம் என்கிறது 3 வருணத்தவர்களுக்கும் உண்டு என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வருணத்திலே பிறந்தவர்கள் உபநயனம் என்று சம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஆசம்ஸ்காராத்து, அப்படி சம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ளுகிற காலத்தில் இருந்தே, அதாவது உபநயனம் என்கிற சம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ளுகிற காலத்தில் இருந்தே அவர்களுக்கு இந்த காயத்ரி மந்திரம் என்ன ஆகிறது? த்விஜபரிஷதா, அப்படிப்பட்ட அந்த உபநயன சம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ளுகிறவர்களுடைய கூட்டத்திலே நித்தியம் அபியாசமானா, நித்தியம் இந்த காயத்ரி மந்திரமானது நன்றாக அப்படி அதாவது ஜபிக்கப்படுகிறது. அதாவது காயத்ரியையும் இந்த பாதுகையையும் சேர்த்து சொல்லுகிறார் இப்பொழுது நாம் என்று பார்க்கிறோம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது நித்தியம் அபியஸ்யமானா, அதுக்கு மேலே அந்த காயத்ரி மந்திரம் எப்படிப்பட்டது என்னால் ஸ்ரேயா ஹேதுஹு, அது ஸ்ரேயஸுக்கெல்லாம் காரணமாகிறது. காயத்ரி மந்திரத்தை விடாமல் ஜபித்தால் நிச்சயமாக அவனுக்கு நன்மைகள் எல்லாம் வந்து சேருகிறது என்ன அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே ஸ்வேன பூம்னா ஜகதா சிரசி ஸ்தாயினி, அந்த மந்திரம் இருக்கிறதே அது அதனுடைய பெருமையினாலே எல்லாருடைய தலையிலேயும் அது தாங்கப்படுகிறது. காயத்ரி மந்திரத்தை நாம் தொடர்ந்து சொல்லணும்னா நினைவில் இருக்கணுமோ இல்லையோ, அது நினைவு என்கிறத சொல்கிற பொழுது இப்படித்தானே சொல்லுகிறோம். அதனால் எல்லாருடைய தலையிலேயும் அந்த காயத்ரி மந்திரம் இருக்கிறது என்று அப்படியும் ஒரு பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்டது இப்போ இந்த 3 பெருமை காயத்ரி மந்திரத்துக்கு சொன்னார். அதாவது என்ன சொன்னார்? ஆசம்ஸ்காரா, சம்ஸ்காரம், அதாவது அந்த உபநயன சம்ஸ்காரம் நடந்தது முதற்கொண்டு இவர்கள் அத்தனை பேருக்கும் தினந்தோறும் அது அபியசிக்கப்படுகிறது, நல்ல உயர்வுக்கெல்லாம் காரணமாகிறது, எப்பொழுதும் அது தலையாலே தாங்கப்படுகிறது, தலையிலே இருக்கிறது என்று இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னார். இதே விஷயம் அப்படியே பாதுகைக்கு பொருந்துகிறதாம். என்னன்னா ஆசம்ஸ்காரா த்விஜ பரிஷதா நித்தியம் அபியஸ்யமானா, என்னைக்கு சம்ஸ்காரம் என்னால் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உரிய சம்ஸ்காரம் பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லப்பட்டபடி தாபகா புன்றஹா என்று தோளிலே சக்கரங்களை பொறித்து கொள்ளுதல்
என்று இந்த பஞ்சசம்ஸ்காரமாகிற ஒரு அதாவது சமாசிரயணம் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட சம்ஸ்காரம் இருக்கிறது. அது ஆனது முதற்கொண்டு நித்தியம் அபியசியமான, நித்தியம் அந்த பாதுகையை வணங்க வேண்டும் என்று சொல்லப்படும். எம்பெருமானுடைய பாதுகையை தினந்தோறும் திருவாராதனம் பண்ணுறோம். நித்தியம்னா அந்த பாதுகையும் சேர்த்து வணங்குதல் என்று சொன்னான். அப்படி வணங்கினால் என்ன கிடைக்கிறது? ஸ்ரேயா ஹேதுஹு, எல்லா விதமான ஸ்ரேயஸுக்கும் அந்த பாதுகையே காரணமாக இருக்கிறது. அதுக்கு மேலே ஸ்வேன பூம்னா ஜகதா சிரசி ஸ்தாயினி, தன்னுடைய பெருமையாலே உலகனைத்திற்கும் அது தலையிலே இருக்கிறது. எல்லாரும் தலையிலே தானே தாங்குகிறார்கள் எம்பெருமானுடைய ஸ்ரீசடகோபனை. அதனால இது இப்படி இருக்கிறது என்று இப்போ காயத்ரிக்கும் அந்த பாதுகைக்கும் சேர்ந்து ஒத்துமையாக சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட இது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டாக்கா, அந்தம் தமிஸ்ரம் க்ஷேப்தும் ஸ்வயம் உதயினி, நம்முடைய அந்தம் தமசும், அந்தம் என்னால் நம்முடைய அதாவது இருட்டை போக்குகிறது. அது காயத்ரி மந்திரம். சூரியன் என்ன பண்றான்? இருட்டை போக்குகிறான். காயத்ரி மந்திரமும் நம்முடைய அறியாமையாகிற இருளை போக்குகிறது. இந்த பாதுகையும் நம்முடைய அஞ்ஞானத்தை போக்குகிறது என்று இப்படியெல்லாம் சொல்லலாம். அதனால இப்படி உதயினி காயத்ரீவா, காயத்ரி போலே இருக்கிறது இந்த பாதுகை என்று சொன்னார். இந்தந்த காரியங்களாலே அது காயத்ரி போலே இருக்கிறது. அப்புறம் என்ன? திரிச்சதுரபதா, அதுவும் காயத்ரிக்கும் அதாவது இந்த பாதுகைக்கும் ஒப்புமை. திரிச்சதுரபதா, 3 அல்லது 4 சொற்களை உடையதாக இருக்க, வாக்கியங்களை உடையதாக இருக்கிறது அந்த காயத்ரி. காயத்ரி என்ற சப்தத்தை நாம் சொல்லி பார்த்தோமானால் என்ன கிடைக்கிறது? அதே தான். அது பர்கோ தேவசி தீமிஹி தியோ யோன பிரச்சோத சொல்லுகிற பொழுது ஓம் பூர்பூத் ஸ்வஹா தத்சவிதர் வரேண்யம் பர்கோ தேவசி தீமிஹி தியோ 4 வாக்கியமாக இருக்கிறது. அது 3-4 வாக்கியத்தில் இருக்கிறது அந்த காயத்ரி என்கிற மந்திரம். இப்போ இந்த பாதுகை என்கிறது என்னன்னா, எம்பெருமான் நடந்து செல்கிற பொழுது 3-4 அடிவைப்புகளை உடையதாக இருக்கிறது. 3-4 அடிவைப்புகளை உடையதாக இருக்கிறது என்று பார்த்தால் என்ன சொல்லுகிறார்? காயத்ரி வ கண்யசே, ஏ பாதுகையே, நீ காயத்ரியை போலையே ஒன்றோ நீயும் எண்ணப்படுகிறாய் என்று சொல்லுகிறார். வாஸ்தவமாக காயத்ரிக்கு என்னென்ன பெருமை உண்டோ அந்த மந்திரத்திற்கு அந்த பெருமையெல்லாம் பாதுகைக்கும் உண்டு என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக எடுத்து நமக்கு காட்டி அருளினார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 316வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் என்ன சொல்றாருன்னா, பெருமாளுக்கு உண்டான பெருமையெல்லாம் இந்த பாதுகையினால்தான் என்று சொல்லுகிறார். அதாவது பெருமாளுடைய பெருமையே பாதுகை தான், பகவானுடைய பெருமையே பாதுகை தான். ஏனென்றால் பாதுகை இல்லைன்னா எம்பெருமானுக்கு பெருமையே இல்லை என்பது போல இந்த ஸ்லோகத்தில் ஒரு அர்த்தம் சொல்லுகிறார். பவதீம் பரஸ்ய புருஷஸ்ய ரங்கிணோ மகிமானமேவ மணிபாது மன்மஹே கதமன்யதா ஸ்வமஹிம்ன பிரதிஷ்டிதः பிரதிஷ்டதி த்வயி பதாத் பதம் பிரபுஹு. பவதீம் பரஸ்ய புருஷஸ்ய மகிமானமேவ சொல்ற, ஹே மணிபாது என்னால் ஹே மணி பாதுகையே என்று அப்படியே அந்த பாதுகையை அழைத்து சொல்லுகிறார். பவதீம் உன்னை, பரஸ்ய புருஷசா பரஸ்ய புருஷஸ்ய அந்த பரமனான எம்பெருமானுடைய, பவதீம் மகிமானமேவா உன்னை பகவானுடைய பெருமையாகவே மன்மகே நாங்களெல்லாம் நினைக்கிறோம். பகவானுடைய பெருமை என்னால் எதுன்னா பாதுகை தான், வேறொன்று கிடையாதுன்றார். அது எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், கதமன்யதா இல்லாவிட்டால் மகிம பிரதிஷ்டிதா தன்னுடைய பெருமையிலே இருக்கிறதான எம்பெருமானவன் அவன் என்ன பண்றான்னா, ஒவ்வொரு அடியிலையும் உன்னை பிரதிஷ்டதி துவயி பதாத்து பதம் பிரபு, பதாத்து பதம் துவயி பிரதிஷ்டதி, ஒவ்வொரு அடிவைப்புகள் தோறும் அவன் பாதுகையினுடைய சகாயம் இல்லைன்னா ஒரு அடி கூட அவனால் எடுத்து வைக்க முடியாதான் எம்பெருமானால. அப்படி பார்க்கிற பொழுது எம்பெருமானுடைய பெருமை என்னால் பாதுகை தான், அதாவது எம்பெருமானுடைய அத்தனை பெருமைக்கும் காரணமே பாதுகை தான் என்பது போல ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக காட்டினார். அடுத்தபடியாக 317வது ஸ்லோகம். இதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அஷ்டமி திதியிலே அவதரித்தான் கண்ணபிரான். அவதரித்து அந்த 8வது திதியான அஷ்டமி திதியை முதல் தரமாக ஆக்கிவிட்டான் இல்லையா? அது ரொம்ப முதல் திதி என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட பெருமை ஆக்கிவிட்டது. அப்படிப்பட்ட எம்பெருமான்
இப்பொழுது என்ன பண்ணுறான்னா இந்த பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு எழுந்தருளுகிறான். அதனால் இது எப்படி பண்ணுறான்னா அந்த எம்பெருமானியம் என்ன பண்ணுகிறது, இந்த பாதுகை அது அதிதியாக செய்கிறது என்று ரொம்ப சமத்காரமாக வார்த்தை பிரயோகத்தை பண்ணி ஒரு அற்புதமான அர்த்தத்தை காட்டுகிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தம் பார்ப்போம். திதிரஷ்டமி யத் அவதார வைபவாத் பிரதமாதிதி திரிஜகதாம் அஜாயதாம் மணிபாதுகே தமுபனீய வீதிகாசு அதிதி கரோஷி ததன் அனன்யசக்ஷுஷாம். திதிஹி அஷ்டமி, அஷ்டமி திதிஹி, அதாவது திதின்னா பிரதமா த்விதீயா என்று எண்ணிக்கொண்டு வருகிற பொழுது அஷ்டமி என்னால் எட்டாவது திதி அது. ஆனால் எது அவதார வைபவாத்து, அந்த கண்ணபிரான் அந்த அஷ்டமி திதியிலே அவதரித்தபடியினாலே என்ன பெருமை ஏற்பட்டது அந்த அஷ்டமி திதிக்கு? பிரதமா திதிஹி திருஜகதாம் அஜாயத, 3 உலகிலேயும் அது பிரதமா திதிஹி முதல் திதியாக ஆகிவிட்டது. 8வது திதி எப்படி முதல் திதியாக ஆகிவிடும்னா இந்த பெருமையினாலே இதுதான் முதல் திதி என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு பெருமை ஏற்பட்டு விட்டது. ஆஹா, அஷ்டமி திதியை முதல் திதியாக ஆக்கினான் எம்பெருமான். ஆனால் நீ என்ன பண்ணினாயின்னு கேட்டா எம்பெருமானியை அதிதி ஆக்கி விட்டாய் என்கிறார். அதாவது அதிதி இந்த ரொம்ப அழகான அதாவது பதப்பிரயோகம் அது. மணிபாதுகே தம் உபநீய வீதிகாசு, ஹே மணிபாதுகே நீ அவனை வீதிகளிலே எழுந்தருள பண்ணி கொண்டு வருகிறாய். அதாவது பாதுகையை சமர்ப்பித்து கொண்டுதான் எம்பெருமான் திருவீதிகளிலே எழுந்தருளுகிறான். அப்படி எழுந்தருளுகிற பொழுதோ அவன் என்ன ஆகிறான்னு கேட்டா தது அனன்ய சக்ஷுஷாம், அவனை தவிர வேறொன்றை பாராதவர்கள் எம்பெருமான் வீதியில் எழுந்தருளினானால் இந்த எம்பெருமானையே சேவித்துக் கொண்டிருப்பார்களாம். மனத்தை இந்த புறம் அந்த புறம் திருத்தவே மாட்டார்கள். பெருமாளை தவிர வேறு வஸ்துக்களை பாராமல் இருக்கிறார்களாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீ என்ன பண்ணுகிறாய்னு கேட்டா அதிதி கரோஷி. அதிதி என்னால் சாதாரணமாக உலகத்தில் அதிதி என்கிற சப்தத்திற்கு ஓரிடத்திலிருந்து இன்னொருத்தருக்கு வரக்கூடியவர் அதிதி. அதாவது வடமொழியிலே அதிதி என்ற சொல்லுக்கு தமிழிலே விருந்தினர் என்பது பொருள். விருந்தினர் என்னால் யாரு? வேறொரு இடத்திலிருந்து நம்முடைய இல்லத்திற்கு வந்தால் அவரை விருந்தினர்னு சொல்லுகிறோம். அதைத்தான் சம்ஸ்கிருதத்தில் அதிதி என்று சொல்லுவார்கள். இப்போ பகவான் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய சந்நிதியில் இருந்து வெளியிலே எழுந்தருளி இருக்கிறான். அப்போ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வந்தவன் என்னால் அவனை அதிதி என்று தானே சொல்லணும். அப்படி அவனை எழுந்தருள அதிதியாக கொண்டு வருவது யாருன்னு கேட்டா இந்த பாதுகை தான். அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன அழகான அர்த்தம் சொல்றாருன்னா, கண்ணபிரான் கூட 8வது திதியை முதல் திதியாக ஆக்கினான் தன்னுடைய அவதாரத்தாலே. ஆனால் ஏ பாதுகையே நீ என்ன பண்ணினாய்னா அப்படி ஆக்கின எம்பெருமானை நீ திதி அல்லாதவனாகவே ஆக்கிவிட்டாய். அதிதி கரோஷி என்னால் என்ன, அவன் முதல் திதியாக ஆக்கினான், நீ அதுவும் அல்லாத அவனை திதியும் அல்லாதவனாக ஆக்கி திதி இல்லாதவனாக நீ எம்பெருமானை ஆக்கிவிட்டாய் என்று இப்படி சொல்லுகிறார். அதாவது அதிதி என்கிற சப்தத்திற்கு 2 பொருளை கொண்டு, ஒரு பொருளாலே அதிதி கரோஷி என்னால் அந்த எம்பெருமானை விருந்தினனாக ஆக்கி அவனை திதி இல்லாதவனாக செய்தாய் என்று அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் உள்ளிருந்து வெளியிலே எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தாய் என்று அது ஒரு அர்த்தம் என்று இப்படியெல்லாம் அந்த பாதுகையினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.